Good morning, students. Today we are going to see the exercise 2.7 9th sum. In a GP, the product of three consecutive terms is 27 and the sum of product of terms taken two at a time is 57 by 2. Find the three terms. The three terms என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஜிபியில் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் the 3 consecutive terms are a by r, a r. இந்த 3 டேர்ம்ஸை தான் நம்ம கான்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ் அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து ப்ராடக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் பண்ணால் 27 கிடைக்குது. சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் டேக்கன் டூ அட் அ டைம். அப்புறம் ரெண்டாக எடுத்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறப்போ சம் பண்ணுறப்போ 57 by 2 வந்துருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணிடலாம். a by r, a r மல்டிபிள் பண்ணணும் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆறும் கேன்சல் ஆகிடும். இது டினாமினேட்டரில் இருக்குது, இது மேலே இருக்குது. ஸோ a cube இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ 27 வந்து எதோட கியூப் நம்பர் அப்படின்னு சொன்னால் 3யோட கியூப் நம்பர். ஸோ a cube இஸ் ஈக்குவல் டு 3 cube, தென் a இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி ஆர் வந்து கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் டேக்கன் டூ அட் எ டைம். ஸோ அதை வந்து பாருங்கள், இப்போ ரெண்டு டேர்மாக எடுத்து மல்டிபிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு a பை ஆரையும் ஏவையும் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஏவையும் ஏஆரையும் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஏஆரையும் ஏ பை ஆரையும். சரிங்களா, ஒவ்வொன்றையும் அதாவது அட் அ டைம் வந்து 2 எடுத்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 57 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணால் a ஸ்கொயர்டு பை ஆர்னு கிடைக்கும். இதை மல்டிபிள் பண்ணால் a ஸ்கொயர்டு ஆர்னு கிடைக்கும். இது வந்து இங்கே ஆறும் கேன்சல் பண்ணிட்டோம்னா வெறும் a ஸ்கொயர்டு மட்டும் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 57 by 2. ஸோ இப்போ பாருங்கள், a ஸ்கொயர்டு எல்லாம் நியூமரேட்டரில் காமனாக இருக்கிறதுனால a ஸ்கொயர்டை காமனாக எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே 1 by r, இங்கே வந்து r, இங்கே வந்து 1. ஸோ இப்போது நம்ம வந்து ஆருக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். 57 by 2 இருக்கு இல்லையா, இருக்கட்டும். இப்போது ஆருக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் ஆறு வரணும் இல்லையா, இங்கேயும் ஆறு வரணும். ஸோ இங்கே ஆறு வரணும்னா இங்கேயும் ஆறால் மல்டிபிள் பண்ணணும், இங்கேயும் ஆறால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், a ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் r இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 1 இன்ட்டு ஆர் பை கீழே எல்லாமே r இஸ் ஈக்குவல் டு 57 by 2. ஸோ இங்கே பாருங்கள், a ஸ்கொயர்டுக்கு பதிலாக இப்போ வந்து நம்ம ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், a ஸ்கொயர்டுக்கு 9 ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ 3 ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ தட் இஸ் 9. 9 is equal to 1 plus r squared plus r by r is equal to 57 by 2. ஸோ இந்த 9 வந்து ஆப்போசிட் சைடு வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 1 plus r squared plus r by r is equal to 57 by 2 into 9. ஸோ இதை வந்து நம்ம 3ஆல் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 3s are இங்கே 1 3 is 3, 27 இருக்கு இல்லையா, 9 3s are 27. ஸோ 19 by 2 3s are 6 இருக்கு. இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த 2 3s are 6 வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த ஆரை வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ 2 3s are 6 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் பை ஆர் இஸ் இந்த ஆரை தான் ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 19r. சரிங்களா, ஸோ இதை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். 6 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 6r ஸ்கொயர், 6 இன்ட்டு ஆர் 6r, 6 இன்ட்டு 1 6. இந்த 19r வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. மைனஸ் 19r இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போது 6r ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 6r இங்கே ப்ளஸ் 6r இருக்குது, இங்கே மைனஸ் 19r இருக்குது. ஸோ மைனஸ் 19rல 6r மைனஸ் பண்ணிட்டோம்னா மைனஸ் 13r ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 6r squared minus 13r plus 6 is equal to 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு இல்லையா.
ஸோ இதை வந்து நம்ம டி ஃபேக்டர் விட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 6 6 ஆர் 36 மல்டிபிள் பண்ணால் 36 வரணும், ஆட் பண்ணால் 13 -13 வரும், 13 வரணும். ஸோ இங்கே பாருங்கள் 9 4s ஆர் 36, அதை ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 13 வரும், 9ஐயும் 4ஐயும். ஸோ 9 4s ஆர். ஸோ இதுக்கும் மைனஸ் போடுறோம், இதுக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும், ஆட் பண்ணுறப்போ மைனஸே ஆட் பண்ணுறப்போ மைனஸே வரும். ஸோ இங்கே பை 6 ஆர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பை 6 ஆர், இங்கே பை 6 ஆர் போடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். 3 3s ஆர், இங்கே 2 3s ஆர். அதே மாதிரி இங்கே 2 4s ஆர், இங்கே 3 2s ஆர். சரிங்களா, 2 2s ஆர் 4, இங்கே 3 2s ஆர் 6. ஸோ இந்த ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம இந்த சைடு எழுதிடலாம். என்ன கிடைக்குதோ 2r - 3, 2r - 3. அதே மாதிரி இங்கே 3r - 2 is equal to 0. ஸோ இங்கே வந்து 3 வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போனோம்னா 2r is equal to 3, then r is equal to 3/2. அதே மாதிரி இங்கே 3r is equal to 2, then r is equal to 2/3. ஸோ இப்போ ஆருக்கு வந்து நமக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு பாருங்க. ஆனால் ஏக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ஸோ ஏ வந்து நமக்கு 3ன்னு மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து ஏ வந்து 3ன்னு வச்சுட்டோம், ஆர் வந்து 3/2 2/3, இது ரெண்டும் வச்சு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அந்த 3 டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது a/r a/r. அதே மாதிரி இந்த சைடும் a/r a/r. ஸோ இப்போ ஏக்கு 3யும் ஆருக்கு 3/2வும் நான் போட போகிறேன். 3/3/2, இங்கே 3 into 3/2. ஸோ இதை வந்து இந்த 2வை மேலே கொண்டு போனால் 3 2s ஆர் 6/3 அப்படின்னு வரும். சரிங்களா, 6/3. அதை சிம்பிளிஃபை பண்ணி கூட வச்சுக்கலாம். இங்கே 3 3s ஆர் 9/2, இங்கே 1 3 2 3s ஆர். ஸோ 2 3 9/2 அப்படி போடும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு அதே மாதிரி 2 3 9/2. இந்த சைடு ஏக்கு வந்து 3யும் ஆருக்கு வந்து 2/3யும் போடும். இங்கே ஏக்கு வந்து 3 into 2/3. ஸோ இதை வந்து அதே மாதிரி மேலே கொண்டு போனோம்னா 9/2, இங்கே 3. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா 2 மட்டும் கிடைக்கும். ஸோ இதே டேர்ம்ஸ் வந்து இங்கே அப்படியே ரிவர்ஸில் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த 3 டேர்ம்ஸ் ஆஃப் த GP, consecutive 3 terms. Next sum, 10th sum. A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? So 5 years அப்புறம் அவரோட salary எவ்வளவு இருக்கும்? So initial salary கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் என்ன ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்கன்னா 5% எக்ஸ்ட்ரா. இப்போது 5% எக்ஸ்ட்ரானா அந்த 100ஓட 5% எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா, ஸோ 1 + 5/100 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கணும். ஸோ 100 + 5%. ஸோ 105/100. எண்ட் ஆஃப் செகண்ட் இயருக்கு இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் முடிவில் இது வாங்கியிருந்தாங்கன்னா செகண்ட் இயர் முடிவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி 2 டைம்ஸ் இருக்கும். 105/100ங்கிறது 2 டைம்ஸ். இதே மாதிரி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ்க்கு 5th இயர், தட் இஸ் 60,000 into 105/100, 105/100, 105/100, 105/100, 105/100. ஸோ 5 டைம்ஸ் போட்டுருங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணனா 20 20 20 20. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 2 5s are 1 5 is 20. அதே மாதிரி 2 5s are 1 5, இங்கே 20. அதே மாதிரி 2 5s are 1 5, இங்கே 20. ஸோ 1 2 is 2, இங்கே 10 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 10 2s are 20, இங்கே 3 2s are. ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆர் இங்கே வந்து 21 5s are, இங்கே 4 5s are,
இங்கே 21 5s are, இங்கே 4 5s are. ஸோ கீழே வந்து 4 4s are 16, 16 into 10 160 இருக்கும். ஸோ மேலே இருக்கிறதையும் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் rupees 76,577 வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் 11th sum. Sivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. ஸோ 2 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபர் ஏ ஆஃபர், அதில் வந்து 20,000 சேலரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அப்புறம் ஒவ்வொரு ஆனுவலும் ஒவ்வொரு இயரும் வந்து 6% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆஃபர் பியில் வந்து ஸ்டார்டிங் சேலரி 22,000 கொடுத்துட்டு ஒவ்வொரு ஆனுவல் இயரும் $3% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஹிஸ் சேலரி இன் த 4th இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆஃபர்ஸ் ஏ அண்டு பி. ஸோ ஒருவேளை 4th இயர் சேலரி 2 ஆஃபர்லையுமே 4th இயர் சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆஃபருக்காக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃபர் ஏ அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆஃபர் ஏல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சேலரி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங் சேலரி ₹20,000. ஸோ இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆனுவல் இயரும் இன்க்ரீஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 6%. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம் 6/100 போடுவோம். இது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இதே மாதிரி போடுறப்போ 106/100 அப்படின்னு போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஒரு வருஷம் முடிச்ச பிறகு ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் இயர் எப்படி வரும்? எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு எழுதிக்கலாம். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் சேலரி 20,000 into 106/100. ஸோ அதே மாதிரி செகண்ட் இயர் எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் 20,000 into 106/100 106/100. ஸோ 2 டைம்ஸ் போடுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் இதே மாதிரி 4th இயரில் ஸோ இது வந்து நம்ம என்னன்னா ஒவ்வொன்றும் இது வந்து ஏ ஆர் பவர் 1 ஏ ஆர் பவர் 2 ஏ 2 ஆர் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 4th இயரில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ஆர் பவர் 4 - 1 எனக்கு பதிலாக 4th இயர் எனக்கு பதிலாக 4 போட்டுக்கோங்க. ஸோ ஏ இஸ் 20,000, R is 106/100, the whole power 4 - 1 is 3. So 3 போட்டுக்கலாம். 20,000 into 106/100 106/100 106/100. So 20 cancel, 20 cancel. 1 2 is 2, 52s are. அதே மாதிரி இங்கே 25 2s are, இங்கே 53 2s are. ஸோ இப்போ மேலே இருக்கிற 106 into 53/25 மல்டிபிள் பண்ணால் நமக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 23,820 rupees கிடைக்கும். சரிங்களா? அப்ராக்சிமேட்லி. ஸோ இதே மாதிரி ஆஃபர் பியில் வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஆஃபர் பி ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ நமக்கு இதில் 22,000. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் நமக்கு சேலரி எவ்வளோ கிடைச்சிருக்கும் 22,000 into 103/100. இதில் 3% தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 103/100. ஸோ இதே மாதிரி இது வந்து 4th இயருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் ஏ வந்து 22,000, ஆர் வந்து 103/100. ஸோ 4th இயரில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 4th இயர் ஏ ஆர் பவர் 4 - 1. ஸோ ஏ இஸ் 22,000, R is 103/100, the whole power 3. So 22,000 into 103/100 103/100
103/100. ஸோ இதில் 3 zeros, இங்கே 2, இங்கே ஒரு 1 0. ஸோ இந்த ரிமைனிங் இருக்கட்டும், மீதி இருக்கிறது எல்லாமே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 22, 103, 103, 103/10 into 100. ஸோ இதை வந்து அப்போ கேன்சல் பண்ணுறப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 24,040 rupees. 24,040 rupees. ஸோ இதில் பாருங்கள், ஏ ஆஃபரில் வந்து 23,820 அண்ட் 24,040. எந்த ஆஃபர் பெஸ்ட்டுன்னெலாம் அவங்க கேட்கல. 4th இயருக்கு அப்புறம் அவங்களோட சேலரி ரெண்டு ஆஃபர்லையும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆஃபர் ஏ, இது ஆஃபர் பி. நெக்ஸ்ட் சம், 12th சம். If A, B, C are 3 consecutive terms of an AP and X, Y, Z are 3 consecutive terms of GP, then prove that X power B minus C, Y power C minus A and Z power A minus B எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் that is equal to 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஏபிசி வந்து ஏபியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிசி ஆர் இன் ஏபி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஸோ இதில் வந்து நம்ம ஏபியில் வந்து காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் சேம். டி வந்து சேமாக இருக்கணும். ஸோ டி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? T2 minus T1 is equal to T3 minus T1. ஸோ இதில் T2 வந்து B minus A is equal to C minus T2 C minus B. ஸோ இந்த B எந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ B plus B 2B. அதே மாதிரி A எந்த சைடு கொண்டு வந்தோன்னா C plus A. ஸோ இது இருக்கட்டும். அதே மாதிரி XYZக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது XYZ வந்து 3 terms of XYZ are in GP. ஸோ இதில் வந்து 3 consecutive terms கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டேர்ம், ஒய்யை வந்து செகண்ட் டேர்ம் ஏஆர், இசட்டை வந்து தேர்ட் டேர்ம் ஏஆர் ஸ்கொயர்டு. ஸோ 3 terms வச்சுருக்குறோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ கொடுத்துருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் பவர் பி மைனஸ் சி, ஒய் பவர் சி மைனஸ் ஏ, இசட் பவர் a minus b is equal to 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். that is equal to x பதிலா a. so a power b minus c into y, yக்கு பதில் ar, ar power c minus a z ar square a minus b. சரிங்களா? இப்போ பாருங்க, இது தனித்தனியாக நம்ம எழுதிக்கலாம். a power b minus c, இதே அதே மாதிரி a power c minus a, r power c minus a. so a power c minus a into r power c minus a. அதே மாதிரி a power a minus b into r squared power a minus b. ஸோ இங்கே பாருங்கள், a இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே a இருக்கா, இங்கேயும் a இருக்குது, இங்கேயும் a இருக்குது. ஸோ இதை மூணையும் நம்ம இடையில இன்ட் இருக்கு இல்லையா, இன்ட் இருந்துச்சுன்னா பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பவர் பி மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஆர் வந்து 2 இருக்குது, ஆர் அப்படி எழுதிக்கலாம். ஆர் பவர் சி மைனஸ் ஏ, இது வந்து இன்ட்டு ஆர் பவர் 2a மைனஸ் 2b, 2a மைனஸ் 2b. ஸோ இது இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் சி ப்ளஸ் பி மைனஸ் பி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ. ஸோ ஏ பவர் இங்கே எல்லாமே கேன்சல் ஆனதுனால ஏ பவர் 0. நெக்ஸ்ட்டு ஆர் பவர், அதே மாதிரி ஆரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் பவர் சி மைனஸ் ஏ, இங்கே 2a மைனஸ் 2b அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஏ பவர் 0 இஸ் 1. பவரில் வந்து 0 இருந்ததுன்னா எனிதிங் பவர் 0 இஸ் 1 இன்ட்டு ஆர் பவர், இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் ஏ இருக்குது, இங்கே ப்ளஸ் 2a இருக்குது. ஸோ 2aல ஏவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெறும் ஏ இருக்கும், மைனஸ் 2b. சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், 2b இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ. ஸோ இந்த 2bக்கு பதிலாக சி ப்ளஸ் ஏ போடுங்க, ஆர் சி ப்ளஸ் ஏக்கு பதிலாக 2b போடுங்க. ஸோ 1 இன்ட்டு ஆர் பவர் 2b மைனஸ் 2b, எது போட்டாலும் அது 0 ஆகிடும். ஸோ ஆர் பவர் என்ன ஆகிடும்? 0 ஆகிடுச்சு. So that is equal to 1 into r power 0. So r power 0 that is equal to 1.
1 into 1 it is equal to 1. So therefore x power b minus c into y power c minus a into z power a minus b is equal to 1. That is proved.